திருவன் சரணம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்தில் பௌத்தர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். இதே போல் இன்னும் ஏனைய மதத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போது உலகத்தில் வாழும் மனிதர்கள் என்ற ரீதியில் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பௌத்தர்கள், எங்கள் மதம் பௌத்தம், நாங்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லும் மனிதர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பௌத்தம் என்றால் என்ன அப்படின்னு இவர்களுக்கு உண்மையாக தெரியுமா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னா, பௌத்தம் என்று ஒரு மதம்தான் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கு. பன்சல்களுக்கு சென்று, விகாரைகளுக்கு சென்று பிரார்த்தனை வணங்கி வழிபாடு செய்து, பிரார்த்தனைகளை செய்து, வேண்டுதல்களை வைக்கும் பௌத்தர்கள் தான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இருக்குது. இலங்கையிலும் சரி, மற்றைய நாடுகளிலும் சரி, பௌத்தர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க. பன்சலைகளுக்கு போயிட்டு பூ வைத்து, விளக்கேற்றி பூ வைத்து பற்றி பற்ற வச்சு வணங்கி பிரார்த்தனைகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. என்னத்துக்கு பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, சுகத்தினா நிர்வாணத்தை பிரார்த்தனை செய்கிறாங்க. துன்பத்திலிருந்து மீள பிரார்த்தனை செய்கிறாங்க. நிர்வாணம் அடைய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதே போலத்தான் இன்னும் மற்றைய மதத்தவர்களும் கோயிலுக்கு சென்று பூஜைகளை செய்து வணங்கி பிரார்த்தனை செய்கிறாங்க. எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு அது இருந்தால் நல்லோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனைக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி மண்டாடுறாங்க. பல கோரிக்கையை வைக்கிறாங்க கடவுள்கிட்ட, அது வேணும் இது வேணும்னு சொல்லி. அப்போ இப்படித்தான் எல்லா மதமும் இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கு. அப்போ பௌத்த மதமும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிரார்த்தனைகளில் வேண்டுதல்களில் வாழ்கிறாங்க. அப்போ இவர்கள் இருப்பது இந்த கற்பனையில் தான், கனவுல தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிஜம் என்ன, உண்மை என்ன அப்படின்னு இவங்களுக்கு உண்மையிலேயுமே தெரியல. அப்போ இது உண்மை என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொண்டால் தான், அதை தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் பௌத்தம். பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்து தர்ம போதனையை செய்தார். தர்ம போதனையை செய்ததன் பிறகு இந்த சத்திய தர்மத்தை கேட்டு, பகவான் புத்தரின் இந்த தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டு அதை பின்பற்றிய, அதை நடைமுறையில் கையாண்ட மனிதர்கள் தான் பௌத்தர் என்று சொன்னார். அப்போ அது வரைக்கும் யாருமே பௌத்தர்கள் இருக்கலை. உலகில் பௌத்தம் என்று ஒன்று இருக்கலை.
அப்போது சத்திய தர்மத்தை கேட்டு அதை நடைமுறையில் கையாண்டு இந்த விதர்சனா தியானம் செய்து மனதின் மாயிலிருந்து மீண்டவருக்கு பெயர்தான் பௌத்தர். அப்போது சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரியாமல் பிரார்த்தனைகளில், வேண்டுதல்களில், வழிபாடுகளில் ஈடுபடும் மனிதர்கள் என்பவர் உண்மையிலேயுமே பௌத்தர்கள் அல்ல. அவர்களுக்கு பௌத்தம் என்றால் என்னன்னு தெரியலை. அப்போது இப்போ இவர்களும் மற்றைய மனிதர்களைப் போல, மற்ற மதத்தவர்களைப் போல இவர்களும் அந்த துஷ்டிகளில் தான் இருக்கிறாங்க. அப்போது துஷ்டிகளில் இருப்பவர் பௌத்தராக முடியாது. துஷ்டியில் இருந்து மீள்பவர் தான் பௌத்தர். உலகம் உண்மை நினைத்து கொண்டு உலகம் உண்மையாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது அப்படின்ற அந்த பிடிக்குள்ள, இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ள, அந்த சக்காய துஷ்டியில் வாழ்ந்திருக்கொண்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு கற்பனையில் எனக்கு அது வேணும், எனக்கு நிர்வாணம் அடையணும், எனக்கு சுகத்தி வேணும், எனக்கு நிர்வாணம் அடைய வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது என்பது பௌத்தம் கிடையாது. ஏன்னா இது அகாலிக தாமம், இது அகாலிக தர்மம். பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது அகாலிக தர்மம். அகாலிக தர்மம்னா என்ன? 3 காலங்களுக்குள் போட முடியாது. இறந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக, எதிர்காலமாக, இந்த காலத்துக்கு போட முடியாது. இது இந்த நொடியில் புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ இந்த நொடியில் புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு சொன்னால், அப்போது 3 காலங்கள் எல்லாமே கற்பனை தான். கற்பனையில் இருந்து கொண்டு நாங்கள் பிரார்த்தனைகளை ஈடுபடுவதனால அது உண்மையாகாது. அப்போ அது பௌத்தமாகாது. அப்போது அது பவ நிரோதை அல்ல. அப்போது உண்மையான பௌத்தம் என்றால் பவ நிரோதைக்கு வரணும். பவ நிரோதனா என்ன அப்படின்னு பார்த்தா, பிறப்பு இறப்புக்கு பேர் தான் பவ. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருப்பவர் தான் பவ என்ற பயணத்தில் போகிறாரு. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போகிறாரு. அப்போது அதில் போய் கொண்டிருக்கிற மனிதன் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், வேண்டுதல்களில் வைத்து கொண்டிருந்தால் அவருக்கு பேர் பௌத்தரா? இல்லை, அவருக்கு பேர் பௌத்தர் அல்ல. அவர் பவகாமி. பவகாமின்னு சொன்னால் அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருப்பவர். அப்போது அவர் பவ நிரோதைக்கு வரணும். பவ நிரோதைன்னா இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மேலும் வழிக்கு வரணும். அப்போ அவர் தான் பௌத்த என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ, இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம், இதை யார் கேட்குறாங்களோ அவர்களுக்குத்தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ள முடியுது, இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ள முடியுது. அப்போது இதை புரிந்து கொள்வதின் ஊடாகத்தான் எங்களுக்கு அந்த பவ நிரோதை என்பது இங்கே நடக்குது. பிறப்பு இறப்பு என்ற பயணம் இங்கே நிறுத்தப்படுவது இந்த சத்திய தர்மத்தினூடாகத்தான், இந்த தர்ம போதனையினூடாக, கல்யாண மிச்சவின் செய்தியில் தான் இது இருக்குது. அப்போது நாங்கள் பௌத்தர் என்று சொல்வதனால எந்த பலனும் கிடையாது. உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருக்கலாம் நாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் தான் பௌத்தர்கள் என்று. ஆனால் அது அல்ல உண்மையான பௌத்தம். உண்மையான பௌத்தம் என்றால் அவர் பவ நிரோதைக்கு வந்திருக்கணும். பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை என்ற அடையும் வழிக்கு வந்திருக்கணும். அப்போ அவர்தான் உண்மையான பௌத்தர். அவர்தான் உண்மையான பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போது இந்த படித்த சமுப்பாதம் தர்மம், 6 அஷ்டாங்கிக மார்க்கம், சதுராரி சத்திய தர்மம், இது எல்லாமே ஒன்று தான், ஒரே விஷயந்தான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறார். வேறு வேறு விதமாக வேறு வேறு விதத்தில் போதனை செய்யப்பட்டிருக்கு.
இது இந்த சதுராரிய சத்திய தர்மத்திலும் சரி, பட்டிச்ச சமுப்பாத தர்மத்திலும் சரி, ஆர்ய அஷ்டாங்கிக மார்க்க இந்த மார்க்கத்திலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரே வழியைத்தான் போதனை செய்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கதைச்சிருக்காங்க. புத்தரை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை காய்ச்சிருக்காங்க. அப்போ அவரவர்களுக்கு கூறிய விடயத்தை, அவரவர்களுக்கு போதனை செய்த விடயத்தை தான் அந்த சூத்திர போதனைகளில் 84,000 சூத்திரங்களில் எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்டது எல்லாமே அதை மனப்பாடம் பண்ணிக்கொண்டு, வாய்ப்பாடம் பண்ணிக்கொண்டு, புத்தகத்தை வாசித்து அதை வாய்ப்பாடம் பண்ணி வாசித்து மற்றவங்களுக்கு சொல்லிட்டா அது உண்மையாகிருமா? இல்லை, அதுவும் உண்மையாகாது. ஏனென்றால் புத்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாமே நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கையாண்டு பார்க்கணும். நடைமுறை வாழ்க்கையில் இது ப்ராக்டிக்கலாக இதை கையாண்டு பார்த்தா தான் அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். வெறுமனே நான் திரிபிடக புத்தகத்தை எல்லாத்தையும் வாசித்து வாய்ப்பாடம் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் மனப்பாடம், என்னால் இதை போதனை செய்ய முடியும் அப்படின்றது உண்மையான போதனை கிடையாது. அது புத்த தர்மம் ஆகாது. ஏன்னா அவர் இதை உள்வாங்கி கொள்ளலைன்னா, அவர் இதை புரிந்து உணரலைன்னா, அவர் இந்த வழிக்கு வரலைன்னா, அவர் இந்த சத்தியத்தை சாந்திஷ்டிக தர்மத்தை, இந்த அகாலிக்க தர்மத்தை, இந்த ஏய்வசிகோப்பனைக்கு பச்சிப்பண்ண தர்மத்தை பிரத்யக்ஷம் அடையாமல், அவர் இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாமல், சத்தியத்தோடு அவர் இணையாமல் அவருக்கு இதை போதனை செய்ய முடியாது. ஏன்னா இது ப்ராக்டிக்கல், இது நடைமுறை பக்கம்தான் இருக்குது. வெறும் சிலபஸ் அல்ல, வெறும் கற்பனை அல்ல. அப்போது அப்படி போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். இதுதான் பௌத்தம், இதுதான் புத்த தர்மம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்குது. நிறைய சேனல்கள் இருக்குது, டிவி சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய போதனையாளர்கள், ஆயிரக்கணக்கான போதனையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இதை கையாளாமல், அவர்களதை நடைமுறையில் கையாளாமல், பிரத்யக்ஷமடையாமல், அவர் வாய்ப்பாடம் பண்ணியதை, அவர் மனப்பாடம் பண்ணியதை போதனை செய்வாராக இருந்தால் அது உண்மையான தர்மம் ஆகாது. ஏன்னா அவரும் அதை நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ நினைத்து நினைத்து பேசுவதெல்லாம் மனதின் மாயை, கற்பனை. அந்த நினைப்பிலிருந்து மீண்டவர் தான் புத்த சுபாவம் அடைகிறார். எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம், மனதிலிருந்து மீண்ட சுபாவம். அப்போ அதுதான் துன்பத்திலிருந்து மீண்ட சுபாவம். அப்போ அதுதான் புத்த சுபாவம். புத்த சுபாவத்தில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அதுதான் புத்த சுபாவம். ஒன்றும் இல்லாட்டி, ஏதும் இல்லாட்டி, அப்போ அவங்க யாருமே இல்லை, புத்தரும் இல்லை. புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை, புத்தர் என்று ஒருவர் கிடையாது. புத்தர் என்று சொன்னது அந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு பெயர் புத்தர். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரா? புத்தர் என்றால் ஒருவரா? இல்லை, அப்படி ஒருத்தர் அல்ல. புத்தர் என்றால் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர். எல்லா துஷ்டிகளிலிருந்தும் சத்துவ புத்கல துஷ்டி, அதாவது உயிர் நபர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவத்துக்கு பெயர் தான் புத்த. அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் அந்த வழியைத்தான் போதித்தார், புத்த சுபாவம் அடையும் வழியை. அப்போ அவர் அதை கையாண்டு அவர் பிரத்யக்ஷம் அடைஞ்சி தான் அதை போதனை செஞ்சார். அப்போ அதே வழியில் போயிட்டு அதே சத்திய தர்மத்தை பிரத்யக்ஷம் அடைஞ்சவருக்குத்தான் அதை போதனை செய்ய முடியும். இல்லாட்டி திரிபிடக புத்தகத்தை 84,000 தர்மஸ்கந்தைகளை நான் வாய்ப்பாடம் பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாம் மனப்பாடம், நான் போதனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போதனை செய்வதனால அது புத்த தர்மமாகாது, அது சத்திய தர்மமாகாது. அப்போது நாங்கள் நடைமுறையில் இந்த சத்திய தர்மத்தை கையாள வேண்டியிருக்கு. அப்போ எப்படி இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் கையாள்வது? புத்தர் என்றால் ஒருவர் அல்ல என்றால், தர்மம் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை.
அப்போ யோ தம்மம் பස්සதி ஸோ மம் பස්සதி. தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். தர்மம் என்றால் ஏதுமில்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தில் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றியும் போதனை செய்கிறார்கள். அப்போது இந்த மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி போதிக்கையில் ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாதது தான் நாங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருக்கோம். அப்போ இது எப்படி உருவானுச்சு என்ற நிலைக்கு நாங்கள் சென்று பார்த்தா தான், பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தா தான் இது எப்படி உருவானுச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது எங்களுக்கு புரியும். அப்போ அதுக்கு தான் இந்த புப்பே நிவாசானுசதி ஞானம் என்கிற மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் ஞானம். மனம் எங்கே ஆரம்பித்தது, எப்படி உருவானது என்ற விமர்சனத்துக்கு பெயர் தான் புப்பே நிவாசானுசதி ஞானம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர், இந்த தத்துவத்தை கேட்பவருக்கு புரியுது என்னென்னா, இந்த பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு தொட்டியில் உள்ள பால் குடிக்கும் குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. அப்போது இது எப்படி உருவானது? அம்மா எப்படி உருவானார்? முதல்ல குழந்தைக்கு அம்மா தானே உருவானார். அதாவது குழந்தைக்கு அந்த பால் கொடுக்கும் தாய் தான் கண்களுக்கு தெரிகிறார் முதல்ல. அந்த கண்களுக்கு தெரிந்தது ஒரு வடிவம், ஒரு உருவம். அப்போ அந்த உருவத்துக்கு சத்தம் ஒன்றை கொடுத்தாங்க, வடிவத்துக்கு பெயர் ஒன்றையும் போட்டாங்க. அதுதான் அம்மா. கண்களுக்கு தெரிந்த உருவத்துக்கு காதுக்கு ஒரு பெயரை கொடுத்தாங்க, அம்மான்னு ஒரு பெயரை கொடுத்தாங்க. அப்போ அந்த பெயரும் உருவமும் இணைந்தது. பெயரும் உருவமும் இணைந்தது. அப்போ அந்த இணைந்ததன் காரணமாக, இணைதலுக்கு பெயர் தான் அம்மா. சத்தமும் வர்ணமும் பெயரும் உருவமும் இணைந்தவர் தான் அம்மா. கண்களுக்கு தெரிந்தது ஒரு வடிவம், ஒரு உருவம். காதுக்கு கேட்டது ஒரு சத்தம், ஒரு பெயர். அந்த பெயரும் உருவமும் இணைந்தவர் தான் அம்மா. அப்போ அந்த அம்மா இருக்கிறார். அம்மா என்ற உணர்வு அந்த குழந்தையின் மனதில் அங்கே உருவாகுது. உணர்வு ஒன்று உருவாகுது, வெளியில் அம்மா இருக்கிறார் என்று. அந்த உணர்வுக்கு பெயர் தான் துஷ்டி, ஆன்மா என்ற துஷ்டி. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு துஷ்டி இருக்கலை. தாயின் வயிற்றில் பிறந்ததுக்கப்புறம், பிறந்ததிலிருந்து இந்த சத்தமும் வர்ணமும் இணையும் வரைக்கும் குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவும் இருக்கலை. அம்மா இருக்கலை, அப்பா இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ அந்த இணைப்பின் காரணமாக தான், பெயரும் உருவமும் இணைதலின் காரணமாக வெளியில் இருக்கிறார், அம்மா வெளியில் இருக்காங்க என்ற ஒரு உணர்வு அந்த குழந்தையின் மனதில் உருவானது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி, சக்காய துஷ்டி. வெளியில் இருக்கிறார். அப்போ இந்த உணர்வு இன்னும் அதிகமானது. எப்படி? கண்களுக்கு தெரிந்ததுக்கு வர்ணம் கண்களுக்கு தெரிந்த உருவத்துக்கு காதுக்கு கொடுத்தாங்க பெயரை. அப்போது இந்த பெயரும் உருவமும் இணைந்தது. மொண்டிசோரிக்கு போகும்போது மொண்டிசோரியில் டீச்சர் சொல்கிறாங்க, இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது அன்னாசிப்பழம், இது தோடம்பழம். அப்போது இவை எல்லாமே கண்களுக்கு தெரிந்தது ஒரு உருவம் மட்டும்தான், காதுக்கு கேட்டது ஒரு பெயர் மட்டும்தான். அப்போ அந்த காதும் கண்ணும் இணைகிறது. அப்போ இந்த இணைதலின் காரணமாக அது வெளியில் இருக்குது. அப்போ மொண்டிசோரியில் சொல்கிறாங்க டீச்சர்,
இங்கே சொல்லுங்கள் பாபா, மாம்பழம் இது என்னது, மாம்பழம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அது மாம்பழம், மாம்பழம் அப்படின்னு குழந்தை சொல்லுது. அப்போ வெளியில் இருக்குது மாம்பழம், வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பாடம் படித்து கொடுத்தது அந்த மொண்டிசோரி டீச்சர். ஆனால் இதுதான் மெய் அல்ல, இது பொய், இது கற்பனை. ஏன்னா அவங்களுக்கும் இந்த உலகில் எல்லாருமே இப்படி தான் வாழ்கிறாங்க, யாருக்குமே இதன் உண்மை என்னன்னு தெரியல. அப்போது அந்த உருவம் பெயரும் இணைந்ததன் காரணம் அது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி பிடித்து கொண்டது. அப்போ இதுதான் உலகம். அப்போ அந்த அம்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் தான், முதல் மனம் எப்படி உருவானது, எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு இந்த கதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை பெற முடியும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த மனதின் மாய்க்குள்ளே தான் இருப்போம், இந்த கதைக்குள்ளே தான் நாங்கள் மேலும் மேலும் கற்பனையை வளர்த்து கொண்டு போய்கொண்டே இருப்போம். அப்போ அதிலேருந்து எங்களுக்கு மீள்வதற்கு வழி கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இந்த வழியை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். இங்கே தான் நீங்கள் மாட்டிக்கொண்டீங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கீங்க. அப்போ அங்கனைக்கு இருந்து நீங்கள் அந்த சிக்கலில் இருந்து, இந்த மாட்டிக்கொண்டதிலிருந்து நீங்கள் மீளணுமா இருந்தால், அங்கேருந்து நீங்கள் விடுதலை அடையணுமா இருந்தால், இதைத்தான் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கணும். என்னத்தை? மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அங்கே அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் மீண்டுட்டீங்கன்னு சொன்னால், அது ஆத்மா அந்த துஷ்டியில் நீங்கள் மீண்டுருவீங்க. அப்போ உலகம் உங்களுக்கு மறுபடியும் உண்மையாகாது. அம்மா என்றால் ஒரு பெயர், பெயருக்குள் உருவமும் கலந்து தான் இருக்குது. அப்போது இதுதான் அந்த சொல்கிறார், சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்கும். யோ பந்தே விதித்வான மஜ்ஜேமந்தா நலிப்பதி தம்ரூஹி மகாபுரிஷோ சேத சிம்பலி மஜ்ஜகா. இந்த மஜ்ஜய சூத்திரையில் பகவான் புத்தர் அவர்கள் போதிப்பது, சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்கிறது. அந்த பவர் ஒன்று இங்கே உருவாகுது. அந்த பவர் தான் அப்போது அந்த ஆன்மாண்ட துஷ்டி வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வு ஒன்று உருவுது. அந்த பவர் ஒன்று உருவாகுது. அந்த பவர், அந்த உணர்வுக்கு பெயர் தான் துஷ்டி, ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ அது வெளியில் இருக்கிறது. அம்மா வெளியில் இருக்கிறார், அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பிடிச்சு கொள்ளுது. அது பிடிப்பின் காரணமாக மேலும் மேலும் வளர வளர, அம்மா என்னை படிக்க வைத்தார், அம்மா எனக்கு பாலூட்டினார், அம்மா எனக்கு தாலாட்டு பாடினார், அம்மா இல்லாமல் நான் இல்லை, என் தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் தான் உலகம் அப்படின்னு சொல்லி தாயின் உலகம், தாய் என்ற உலகம், அம்மா என்ற உலகம் இப்படி தான் பெரிதானது. அப்போது அந்த உலகத்தில் தான் இப்போ நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அம்மா என்ற உலகத்தில் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ அம்மா வெளியில் இருக்கிறாங்க, அப்போ அம்மா இருக்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன். புரிஞ்சுதா கதை? அம்மா வெளியில் இருக்கிறாங்க, அம்மா எனக்கு பாலூட்டின அம்மா, தாலாட்டு பாடின அம்மா, எனக்கு படிக்க வச்ச அம்மா வெளியில் இருக்கிறாங்க. இந்த இருக்கிறாங்க, இந்த தெரியுது, இந்த கண்ணுக்கு தெரியுது, இதுதான் என் அம்மா. ஏன் இப்படி இல்லைன்னு சொல்கிறது? இந்த இருக்காங்க, ஏன் இல்லைன்னு சொல்கிறது? எப்படி இல்லைன்னு சொல்கிறது? இந்த இருக்கிறாங்க, இந்த பிடிச்சி பார்த்தா அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காட்டுறாங்க. இன்றைக்கி உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சு பிடிச்சு கொண்டு அந்த துஷ்டியில் வாழ்கிறாங்க. அப்போ அதுதான் உண்மையை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அது அல்ல உண்மை, அது வெறும் கற்பனை தான். இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினூடாகத்தான் இது கிளியர் ஆகும். அப்போது இது வெறும் பெயரும் உருவமும் என்ற சத்தியத்தை அவர் கேட்டு தெரிஞ்சு இதை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு புரியும் என்னென்னா, இது உண்மையிலேயும் இது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது. வெளியில் அம்மா என்பவர் உண்மையிலேயும் வெளியில் இருக்கும் ஒருவர் அல்ல. இது வெறும் மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ அவர் பிடிச்சாதான், இந்த
அந்த பரிசோதனைக்கு வரும் வழியை, இந்த சத்தியத்தை அவர் பிடிச்சாதான், இந்த அனாத்ம தர்மத்தை அவர் பிடிச்சாதான் அந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து அவருக்கு மீள முடியும். அப்போது இது ஒரு எண்ணம் என்ற அந்த சத்தியத்தை அவர் பிடிக்கணும். அவர் பிடிச்சு பார்த்தா அவருக்கு தெரியும் என்னென்னா, இதில் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சத்தியத்தை அவர் கையாண்டு பார்க்கும்போது, அப்போது கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான, பாரமான, ஒரு மென்மையான தன்மைத்தான் கைகளால் உணர முடியும், கைகளுக்கு உணர முடியும். அப்போது மூக்கால் முகந்து பார்த்தா ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்கால் சுவைத்து பார்த்தா ஒரு சுவை. அப்போ இந்த ஸ்பரிசங்களை, இந்த உற்பத்தி நிலையங்களால் அதை ஸ்பரிசித்து பார்க்கும்போது உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானதைத்தான் நாங்கள் வெளியில் அம்மா இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயுமே அப்படி ஒன்றும் இல்லை என்பது அவருக்குள் இது பிரத்யட்சம் அடையும். அப்போ அவர் இதை கையாண்டு பார்க்கும்போது, அவர் இதை நடைமுறையில் விமர்சித்து ப்ராக்டிக்கலாக கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் இது உறுதியாகும். உண்மையிலேயுமே அம்மா என்பவர் ஒரு எண்ணம் தான். அப்போ அவர் தான் இந்த சத்தியத்தை பிடிப்பவர், சத்தியத்தை பிடிப்பவர் அவர் தான். இந்த சத்தியத்தை பிடிப்பதன் காரணமாக, அந்த சத்திய தர்மத்தை அந்த உணர்வதன் காரணமாக, அந்த உணர்வு அழிந்து போகுது. எந்த உணர்வு? இவ்வளவு காலம் உண்மையாக இருக்கிறது என்று நினச்சி கொண்டிருந்த உணர்வு அழிஞ்சு போகுது. இந்த சத்தியத்தை, அந்த அனாத்ம தர்மத்தை பிடித்ததன் காரணமாக அவர் தான் அந்த அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வருகிறார். அப்போ இவ்வளவு காலம் நினச்சி கொண்டிருந்தது எல்லாமே கற்பனை, மாயை. இந்த சத்தியத்தை தான் அவர் புரிஞ்சு கொள்கிறார். அப்போ இந்த புரிதலின் காரணமாக அவருக்கு வழி திறக்கிறது. அந்த வழியில் மேற்கொள்பவர் தான் இந்த மனதில் மீளும் வழியில் மேற்கொள்கிறார். இந்த மனதில் மீளும் வழியில் அவர் தான் பயணிக்கிறார். அது பயணம் என்பது அவசரப்பட்டு வேகமாக போக முடியாது. இது உலகம் எப்படி உங்களுக்கு பெருசாகியிருக்கோ அதே மாதிரி தான் அந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைஞ்சி போகும். நாங்கள் நினச்ச மாதிரி டக்குன்னு எடுத்து இதை பிடிச்சி ஓடிட முடியாது. இது ஆமை போல் மெதுவாக போகிற பயணம். அந்த முயலை போல் வேகனாக போக முடியாது. வேகனாக போகிறவங்க எல்லாமே கவுந்துருவாங்க, அது முடியாது காரியம். அப்போ இது மெதுவாக போகிற பயணம். அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் செயல்படும் போது, ஈடுபடும் போது எங்கே நாங்கள் இறங்கி மாட்டிக்கொள்கிறோமோ அங்கே விமர்சனித்து பார்த்து அந்த விமர்சனத்தினூடாக நாங்கள் சத்தியத்தை கையாளுவோமாக இருந்தால் அப்போ அதுதான் மீளும் வழி, மனதில் மீளும் வழி. அப்போ எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இந்த உடல் என்பதில் நான் இல்லை என்றால், உடலுக்கு எந்த ஒரு வலி வந்தாலும், வேதனை வந்தாலும், அடிபட்டாலும், காயம்பட்டாலும், ரத்தம் போனாலும் அது இதில் நானும் இல்லை, இதில் என்னுடைய இதுன்னு சொல்லும் ஒன்றும் இல்லை, இது என்னுடைய ஆன்மான்னு சொல்லும் ஒன்றும் கிடையாது இந்த உடலில். அப்போ இது எல்லாமே சென்சர் சிஸ்டம். அந்த சிஸ்டம் ஓடுது. சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லாமல் வழி நடந்து கொண்டு இருக்குது, சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கு, செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதுதான் வழி. அப்போது இந்த சக்காய துஷ்டி, இந்த ஆன்மா இந்த துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு தான் இந்த வழி திறக்குது. துஷ்டியில் இருப்பவருக்கு வழி கிடையாது. அவருக்கு வழி மூடித்தான் இருக்குது. அவருக்கு இந்த வழிக்கு வர முடியாது. துஷ்டியிலிருந்து அவர் மீளணும், விடுதலை பெறணும். என்னது? இந்த ஆன்மான துஷ்டியில், சக்காய துஷ்டியிலிருந்து அவர் மீளணும். கண்களுக்கு தெரிவது என்பது எனக்கு தெரிவது கிடையாது. கண் என்பது ஒரு சென்சர் தான். அப்போ அதை நான் தான் பார்க்குறேன், எனக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையிலேயுமே அப்படி ஒன்று கிடையாது. கண்ணை கழட்டிட்டா என்ன இருக்குது? வெளியில் ஏதாவது இருக்குதா? இல்லை. கண்ணை கழட்டிட்டா கண்ணு தெரியாது, குருடர் ஆகிடுவீங்க. குருடர் ஆகிட்டா உங்களுக்கு ஏதாவது வெளியில் தெரியுமா? தெரியாது. அப்போ கண்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கா தெரிஞ்சு? இல்லை. அப்போ கண் உங்களுடையதா?
இல்லை, கண் தெரிகிறனால அதுக்கு தெரிஞ்சது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க வெளியில் இருக்குன்னு சொல்லி. அது உண்மை அல்ல. அப்போது காது கேட்பதுனால, காதுக்கு கேட்பது எனக்கு தான் கேட்குது, நான் தான் அதை கேட்குறேன், எனக்கு தான் விளங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். இல்லை, உண்மையிலேயுமே அது கிடையாது. காது என்பது ஒரு சென்சார் மட்டும்தான். அதுக்கு விளங்குறது என்பது அதன் தொழில்பாடு அதுதான். காதுக்கு சத்தம் விளங்கும், அதன் தொழில்பாடு அதுதான். அப்போது காதுக்கு விளங்குற சத்தம் எனக்கு தான் விளங்குது, நான் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்வது தான் மூடத்தனம். அப்போ அந்த மூடத்தனத்தில் தான் நாங்கள் இவ்வளோ காலம் மூழ்கி கிடந்தோம். அப்போ அதுலேருந்து நாங்கள் விழிச்சு கொள்ளணுமா இருந்தால், அந்த இடத்துல நாங்கள் எழுந்திருக்கணுமா இருந்தால், இந்த சத்தியத்தை நீங்கள் விமர்சிக்கணும், விமர்சித்து பார்க்கணும். அப்போ காதுக்கு கேட்குற சத்தம் எனக்கு கேட்கலை, அது ஒரு சென்சர் மட்டும்தான். அதன் சிஸ்டம், அதன் தொழில்பாடு தான். அது சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அது எனக்கு தான் கேட்குது. ஒருத்தர் திட்டாருன்னு சொன்னால் அதை நாங்கள் பிரதி பலனை கொடுக்குறோம். அவர் என்னை திட்டார், அவர் என்னை பேசிட்டார், அதுக்காக நான் அவரோட சண்டையை போடணும், அவரை பேசணும், அவரோட சண்டையை போட்டு பெரிய பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்குறது. இது தானே உலக சுபாவம். சத்தம் வெறும் சத்தமாக இருந்துச்சுன்னா அது என்னை பேசலை, என்னை ஏசலை, என்னை திட்டலை, நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்துக்குள் அவர் இருந்தார்னு சொன்னால், திட்டு வாங்குபவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா? இல்லை தானே. பேச்சு வாங்குகிறவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா? இல்லை தானே. அப்போ அவருக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் இது. அப்போ என்னை பேசிய ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ என்னை திட்டியது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. அப்போது என்னை திட்டினால்தான் எனக்கு கோபம் வரும். அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால், இப்போ யார் என்ன பேசினாலும் அது ஒரு பிரச்சனையே ஆகாதே, அது ஒரு பிரச்சனையே கிடையாதே. அப்போ எந்த சத்தமாக இருந்தாலும், உங்களை பேசினாலும் திட்டினாலும், உங்களை புகழ்ந்து உங்களை பாராட்டினாலும், நீங்கள் ராக தேச மோக என்கிற இந்த ஆசை கோபம் மாயைக்கு மீண்டும் அகப்பட மாட்டீங்க. அப்போது இதுதான் வழி. இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து மீளும் வழி, இந்த மனதில் மீளும் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ஆசை எங்கே ஆசைப்படுறீங்களோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் கோபப்படுறீங்களோ அங்கே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கீங்க. எந்த இடத்துல நீங்கள் மூடத்தனத்தில் மூழ்கி கிடங்கீங்களோ அங்கேயும் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கீங்க. அப்போது இதன் வழியில் போகும்போது இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து மீண்டு போகிற வழியில் தான் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க. அப்போது உங்களை பேசினாலும் சரி, உங்களை திட்டினாலும் சரி, உங்களை பாராட்டினாலும் சரி, உங்களை புகழ்ந்தாலும் சரி, அது உங்களை புகழ்ந்தது கிடையாது. ஏன்னா நீங்கள் என்று இங்கே ஒருவர் கிடையாது. நீங்கள் என்று இங்கே அப்படி ஒருத்தர் இல்லை இந்த உடலில். அப்போது எல்லாமே சமநிலை. நல்லதோ சரி, கெட்டதும் சரி, லாபமும் சரி, நஷ்டமும் சரி, புகழ்ச்சியும் சரி, இகழ்ச்சியும் சரி, நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் சரி, துன்பமும் சரி, எல்லாமே ஒரு நிலை தான், சமநிலை தான். இதில் எதுக்குமே அவர் கலங்க மாட்டார், எதுக்குமே அவர் அகப்பட மாட்டார், எதுக்குமே அவர் புகுந்து கொள்ள மாட்டார், எதிலையுமே அவர் மாட்டிக்கொள்ள மாட்டார். அப்போ இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் பௌத்தர் என்று. இவரைத்தான் பௌத்தர் என்று கூறினார். ஏன்? இவர் எங்கேயுமே மாட்டிக்கொள்பவர் அல்ல. இவர் பவநிரோதைக்கு வந்தவர். இவர்தான் பௌத்தர். பவ என்ற பயணத்தில் போபவர் அல்ல. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் வேதனையில் துன்பத்தில் மாட்டிக்கொண்டு ராக தேச மோகன தீயில் வெந்து கொண்டு போவர் அல்ல. இவர் தீயிலிருந்து மீண்டும் மீண்டு போபவர். ராக என்ற தீயில் வேகாதவர், ஆசை என்ற தீயில் வேகாதவர், கோபம் என்ற தீயில் வேகாதவர், மாயை என்ற தீயில் வேகாமல் இந்த தீயிலிருந்து அணைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து போகும் வழிக்கு வந்தவர் இவர்தான் உண்மையான பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இது இன்றைக்கி உங்களுக்கு கேட்குது.
நீங்கள் இதை கேட்குறீங்க. உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு நாங்கள் ரொம்ப இலகுவான்னு சொன்னால் ரொம்ப க ரொம்ப வார்த்தைகளை, ரொம்ப கடினமான வார்த்தைகளை போட்டு, ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை போட்டு, இந்த நியூஸ் வாசிப்பது போல், செய்திகளை வாசிப்பது போல் கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் ரொம்ப புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய சாமானியமான முறையில் நாங்கள் அந்த போதனைகளை செஞ்சு கொண்டு வரோம். அப்போது இதை நீங்கள் கேட்டு ட்ரை பண்ணிங்க சொன்னோம். இதை கேட்டு இதை புரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் பௌத்தர். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும், நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் வயசு போனவராக இருக்கலாம், இள வயதினராக இருக்கலாம், சிறு வயசு குழந்தையாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நீங்கள் இதை பழக்கப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் உண்மையான பௌத்தர். உண்மையான பௌத்தர் நீங்கள் தான். ஏனென்றால் பவ நிரோதைக்கு நீங்கள் வாரீங்க. பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேலும் வழிக்கு வாரீங்க. நீங்கள் துன்பத்திலிருந்து மேலும் வழிக்கு வாரீங்க. பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வாரீங்க. பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருபவர் தான் பௌத்தர். புத்த சுபாவம் அடைபவர் தான் பௌத்தர். அப்போ அங்கே துஷ்டி கிடையாது. ஆன்மா என்ற துஷ்டியும் இல்லை. துஷ்டியிலிருந்து மீண்டு சம்மா துஷ்டிக்கு வந்து 6 அஷ்டாங்கிக மார்க் என்கிற இந்த 8 வழியான பாதையில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அந்த பயணமானதில் அவரிடமிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். இப்போ எனக்கு நான் இல்லாத நிலை இங்கே தான் இருக்குது. என்னில் நான் மீண்ட சுபம், எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் இங்கே தான் இருக்குது. இந்த உடலில் நான் என்ற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் அந்த எண்ணம் தான் நான், வெளியிருக்கு என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அந்த எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால், சத்தியம் இல்லை என்றால், அந்த எண்ணத்திலிருந்து மேலும் வழிக்கு வந்து மனதிலிருந்து மீண்டு துன்பத்திலிருந்து மீண்டு மகா முனிவராகும் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்து மகா முனிவராகுங்க. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். யோ பந்தே விதித்வான மஜ்ஜியமந்தா நலிப்பதி தம் ரூஹி மகாபுரிசோ சேத சிம்பலி மஜ்ஜிகா. அந்த மத்திய நிலையத்தில் பயணம் செய்பவர் மகா முனிவர் ஆவார் என்று சொல்கிறார். மகா முனிவர் இவர் தான். அவர் துணியை மாற்றிக்கொள்வதனால மகா முனிவராக முடியாது. போர்வைக்கு பௌத்தர் என்று போட்டுக்கொண்டால் மகா முனிவராக முடியாது. அவர் உள ரீதியிலான மாற்றம் அடையணும். சத்திய தர்மத்தினோடாக சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் பிரத்யக்ஷம் அடையும் போது, இந்த வழிக்கு வந்து மனதில் இருந்து மீளும் போது அவர் மகா முனிவராகிறார். அவர்தான் உண்மையான பௌத்தர், அவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் ப்ராக்டிக்கல் அதை கையாண்டு பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம், இந்த புத்தோத்பாத போதனைகள் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.